தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பராபவ வருடம் சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2026 முதல் 14/5/2026 வரையிலான பலன்கள். மாதிரிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். சித்திரை மாதத்தை பற்றிய நான் எழுதிய கவிதை. இத்தரையில் முத்திரையை பதிக்கும் மாதம். இனிய தமிழ் புத்தாண்டின் தொடக்க மாதம். தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்திலே தொடக்க மாதம் சித்திரை மாதம். நர்த்தனங்கள் ஆடுகின்ற வாழ்க்கை கப்பல் நங்கூரம் பதிக்கின்ற நல்ல மாதம். பக்தியுடன் கோவில் குளம் செல்லும் மாதம். வருஷம் பிறந்துருச்சுன்னு சொல்லி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் எல்லோரும் மேற்கொள்வார்கள். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஆண்டின் தொடக்கத்திலேயே செல்வார்கள். அப்படி பக்தியுடன் கோவில் குளம் செல்லும் மாதம். பங்குனிக்கு அடுத்து வரும் இனிய மாதம். சித்திரா பௌர்ணமியை காணும் மாதம். சிறப்பான விரதத்தை தொடங்கும் மாதம். அத்தனைக்கும் மேலாக நீங்கள் செய்யும் அன்றாட பாவத்தை புண்ணியத்தை எத்தினமும் பதிந்து வைக்கும் கணக்கராகி யமதர்ம ராஜனுக்கு உதவி செய்யும் சித்திரகுப்தனுக்கும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடும் நல்ல மாதம். சித்திரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தன் வழிபாடு மேற்கொள்வார்கள். சித்திரகுப்தனுக்கு என்று காஞ்சிபுரத்திலே தனி கோவில் இருக்கின்றது. அதே நேரத்திலே அருப்புக்கோட்டையில் உள்ள அமுதலிங்கேஸ்வரர் கோயிலிலே அங்கேயும் சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கிறது. தனியாக இருக்கக்கூடிய சன்னதி என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் சன்னதிக்கு சென்று வழிபடுவது வழக்கம். அன்று தினம் சித்திரா பௌர்ணமி மலைவலம் வருவதன் மூலமும் மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரகுப்தனுக்கும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடும் நல்ல மாதம். வெற்றி தரும் நரசிம்மர் ஜெயந்தி காணும் விந்தை மிகு மாதம் இது புனித மாதம். நரசிம்மர் ஜெயந்தி இந்த மாதத்திலே தான் வருகிறது. தங்கத்தை வாங்குவதற்கு உகந்த நாளாய் தரணியிலே மக்களெல்லாம் கருதுகின்ற மங்கள நாள். புது முயற்சி செய்வதற்கும் மண்ணுலகில் தேர்ந்தெடுக்கும் திதியில் ஒன்றாம் அட்சய திருதியை காணும் மாதம். இந்த சித்திரை பிறந்தாலே அட்சய திருதியை எப்போ வருது, அன்றைக்கு ஒரு புது முயற்சி செய்யலாம், புதிய பொருட்கள் வாங்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வேற என்ன பொருட்கள் வாங்கலாம்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட பொருட்கள், மங்கள பொருட்கள் எல்லாம் அன்று வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்லி மண்ணுலகில் தேர்ந்தெடுக்கும் திதியில் ஒன்றாம் அட்சய திருதியை காணும் மாதம். அழகான தமிழ் மாதம், முதலாம் மாதம். இச்சகத்தில் நண்பர்களுக்கு வாழ்த்துரைக்கும் இனிய மாதம் சித்திரையாம் இந்த மாதம். சித்திரை பிறந்துருச்சுனாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி எல்லாரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இந்த சித்திரை மாதம் இப்பொழுது பிறக்கப் போகின்றது. அந்த சித்திரை மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன, எந்த கிரகம் நன்றாக இருக்கிறது, எது வலுப்பெற்றிருக்கிறது, எந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, நம்முடைய சுய ஜாதகத்திற்கும் இப்பொழுது பிறக்கப் போகின்ற அந்த சித்திரை மாதத்தினுடைய கட்டமும் எப்படி பொருத்தமாக இருக்கிறதா, இதன் விளைவாக நமக்கு நன்மைகள் கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் மாதம் பிறக்கு முன்னாலே சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரை மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்றால், மாத தொடக்கத்திலேயே வியாழனும் புதனும் பரிவர்த்தனை. வியாழன் மிதுன ராசியில் இருக்கின்றார், புதன் மீன ராசியில் இருக்கின்றார். தன் வீடுகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்திலே செவ்வாய் சனி இரண்டும் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. மீன ராசியில் சேர்க்கை பெற்றதனால் தான் ஓரளவேனும் நற்பலன்கள் கிடைக்கும், குரு வீடு என்பதால். இருந்தாலும் கூட எந்த ஒரு காலத்திலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் என்ன பல விதங்களில் போராட்டங்கள் வரலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள், அதே நேரம் கட்சி பூசல்கள், இல்லத்திலும் சரி அமைதியின்மைகள் எல்லாம் வரலாம். குறிப்பாக அந்த ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசியில் செவ்வாய் சனி கூடுவதனாலே அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், கண்டகச்சனி நடக்கும் கன்னிராசிக்காரர்கள், குடும்பச்சனி நடக்கும் கும்பராசிக்காரர்கள், ஜென்மச்சனி நடைபெறும் மீனராசிக்காரர்கள், ஏழரை சனியின் தொடக்கமாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையும் 9/5/2026 வரை இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் கூட்டு பிரார்த்தனைகள் செய்யலாம், குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு குருவினுடைய பார்வை பதிகின்ற ராசி என்று எடுத்துக்கொண்டால், குரு பார்வை பதிகின்ற ராசிகள் முதல் ராசியாக துலாம் ராசி வருகிறது. அதற்கு அடுத்து தனுசு ராசி, அதற்கு பிறகு கும்பராசி. இந்த 3 ராசிகளையும் குரு பார்ப்பதனாலே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். ஒரு சிலருக்கு ஒரு முயற்சி இரு தடவை செய்தால் கூட ஆனால் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கலாம்.
அதற்கு பிறகு சர்ப்ப கிரக ஆதிக்கத்தோடு இந்த மாதம் பிறக்கிறது. அதாவது கேது சிம்மத்தில் இருக்கின்றார், கும்பத்தில் ராகு சந்திரனோடு இருக்கின்றார், மீனத்திலே செவ்வாய் சனி புதன், மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இருக்கின்றார். அனைத்தும் ராகு கேதுகளுக்குள் அடக்கம். எனவே ஆண்டின் தொடக்கமே சர்ப்ப கிரகத்தின் ஆதிக்கமாக இருப்பதனாலே சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை எல்லோருமே நீங்கள் செய்து கொள்ளலாம். குறிப்பாக சர்ப்ப கிரகங்களுடைய இடங்களுக்கு சென்று அல்லது சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்கள் இருக்கின்ற நாகநாதர் வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் ராகு கேதுகள் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டு இதே அமைப்பில் இருப்பவர்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே சென்று வழிபட்டு வந்தால் ஏற்ற இறக்கமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். வருடத்தின் முதலிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அதே நேரம் அக்கின் நட்சத்திர காலம் என்று ஒன்று வரும். சித்திரை மாதம் பிறந்தாலே அக்கின் நட்சத்திரம் எப்பொழுது, அந்த நட்சத்திர காலம் முடிந்த பின்னால் தானே சுபகாரியம் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். உண்மைதான். 4/5/2026 முதல் 28/5/2026 வரை அக்கின் நட்சத்திர காலம். அந்த காலத்திலே மங்கள நிகழ்ச்சிகளை வைத்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பார்கள். தவிர்க்க முடியாதவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் கூட குறிப்பாக மங்கள நிகழ்ச்சிகளை அந்த அக்கின் நட்சத்திர காலத்திலே தவிர்த்து விடுவதுதான் நன்மை என்பார்கள். அதே நேரம் அட்சய திருதியை வருவது சித்திரை 7ஆம் தேதி 20/4/2026. அட்சயம் என்றால் வளர்தல் என்று பொருள். எதை நாம் செய்தாலும் அது வளரும். ஆகையினாலே தான் எல்லோரும் தங்கத்தை வாங்குகிறார்கள், பொன்பொருளை வாங்குகிறார்கள், ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்குகிறார்கள். ஆனால் அன்றைக்கு வாங்கக்கூடாதது என்ன என்றால் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் அது வளரும். ஆகையினாலே எதை வாங்க வேண்டுமோ அதைத்தான் வாங்க வேண்டும். வசதி இருப்பவர்கள் ஆபரணங்கள் வாங்கலாம். இப்பொழுது விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி சென்றுவிட்ட காரணத்தினாலே வாங்க இயலாதவர்கள் ஒரு தொகையை எடுத்து பூஜை அறையில் நல்ல நேரம் பார்த்து வைக்கலாம். தொடர்ந்து வைத்துக் கொண்டு வந்து அது எப்பொழுது பூர்த்தி ஆகிறதோ அந்த நேரத்திலே வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றாலும் நீங்கள் குத்துவிளக்கு வாங்கலாம். மங்கள பொருட்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். அட்சய திருதி அன்றைக்கு வசதி இல்லாதவர்கள் எளிமையாக வாழ்க்கை நடத்துபவர்கள் எல்லாம் இதைத்தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பொதுவாக மங்கள பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுவாமி படங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம், இலக்குமி படத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம், காமாட்சி விளக்கு வாங்கலாம், குத்து விளக்கு வாங்கலாம், தீபத்தட்டுகள் வாங்கலாம், அர்ச்சனை கூடைகள் வாங்கலாம். அது மட்டுமல்ல அரிசி, சர்க்கரை, உப்பு போன்றவைகள் வாங்கலாம். உப்பு வாங்கினால் பணம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே தான் சில ஆலயங்களிலே ஏலம் போடுகின்ற பொழுது உப்பு என்று ஏலம் போட்டால் லட்சக்கணக்கில் எடுப்பார்கள். காரணம் உப்பு வந்தால் பணம் வரும். வருட பிறப்பன்றும் அதே நேரத்திலே மாத பிறப்பன்றும் எல்லோருமே உப்பு வாங்குவது செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் பழக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே அட்சய திருதி இன்றைக்கு எளிய முறையிலே உப்பு நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் கூட நல்ல நேரம் பார்த்து வாங்கி வந்தால் கூட பணம் வளர்ந்து கொண்டே செல்லும், பொருளாதார நிலை உயரும். அதற்கு பின்னாலே உங்களுக்கெல்லாம் நரசிம்மர் ஜெயந்தி என்று வருகின்றது. அது 30/4/2026 அன்று நரசிம்மர் ஜெயந்தி. நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்று நான் சொல்லுவது வழக்கம். முன்னதாகவே தந்தி தொலைக்காட்சியிலே பேசுகின்ற பொழுது கூட நரசிம்மர் வழிபாடை எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த நட்சத்திரத்தில் எந்த நாளிலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நரசிம்மர் வழிபாடு வைத்துக் கொண்டால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்றால் கும்பிட்டவுடனே பலன் கொடுக்கின்ற தெய்வம், இன்ஸ்டன்ட் தெய்வம் என்று நான் சொல்லுவது வழக்கம். தூணில் இருக்கிறாரா என்று கேட்டவுடனேயே தூணிலிருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். அவருக்கு ஜெயந்தி. அதை கொண்டாடுவதற்கு வந்த நாள் 30/4/2026. அதற்கு பிறகு சித்ரா பௌர்ணமி 1/5/2026 அன்றைக்கு பாவ புண்ணியத்தை பயந்து வைக்கின்ற சித்திரகுப்தனுக்காக விழா எடுப்பார்கள். மலைவளமும் அன்று நாம் வரலாம். என்னுடைய தலைமையிலே 299வது மாதமாக செட்டிநாட்டு பகுதியிலே கிரிவலம் வரப்போகிறது. பொதுவாக ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் மலைவளம் வந்தாலும் சித்ரா பௌர்ணமி என்று வருகின்ற பொழுது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் அன்றைக்கு வருகின்ற அந்த கதிர் வீச்சுகள் நமக்கு பலன் தரும் விதத்திலே அமையுமாம். இப்படிப்பட்ட அமைப்பிலே இந்த மாதம் தொடங்குகிறது. சனியின் ஆதிக்கம் யார் யாருக்கு என்று சொன்னால் அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கோ அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி, மேசராசிக்காரர்களுக்கு 7.5 தொடங்கிவிட்டது, கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பச்சனி. இவர்களெல்லாம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை, அனுமனை, விநாயக பெருமானை எல்லாம் தொடர்ந்து வழிபட வேண்டும். விநாயகர் வழிபட்டாலே போதும். இருந்தாலும் கூட விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் அதே நேரத்தில் சனி பகவானையும் வணங்குவது நல்லது. சனிக்கின்ற கவசத்தை பார்த்தால் மந்தனாம் காரி நீலாம் மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டு சனியனும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்றே நான் ஒரு கவசம் எழுதியிருக்கின்றேன். முன்னதாகவெல்லாம் ஏராளமான சனிக்குரிய துதிப்பாளர்கள் எத்தனையோ பேர் எழுதியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றை நீங்கள் பாடி சனிக்கிழமை விரதமிருந்து இந்த ராசிக்காரர்கள் வழிபடுவது நல்லது. சரி, குரு அஷ்டமத்தில் இருப்பது யாருக்கு என்று சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குருவாக விளங்குவது யாருக்கு என்றால் மீன ராசிக்காரர்களுக்கு.
குருவை நீங்கள் வழிபட்டால் குரு பார்வை உங்கள் மீது பட வேண்டும். எனவே குருவுக்குரிய கவசங்களை பாடி குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும், குருவருள் இருந்தால் வாழ்க்கையில் திருமணம் வந்து கூடும் என்று ஒரு பதிகம் கூட உண்டு. இப்படிப்பட்ட குருவுக்குரிய பாடல்களை குரு சம்பந்தப்பட்டவர்கள் படித்து கும்பிடலாம். சனிக்குரிய ஆதிக்கம் வந்தவர்கள் எல்லாம் சனிக்குரிய பாடல்கள் படித்து கும்பிடலாம். எப்படி இருந்தாலும் இப்பொழுது சொல்லுவதெல்லாம் இவைகள் பொது பலன்கள் தான். உங்களுக்கென்று ஒரு சுயஜாதகம் இருக்கின்றது. நமது வாழ்க்கையிலே வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்முடைய சுய ஜாதகத்தில் வைக்கின்ற பொழுது அதிலே திசாபுத்தி வலிமை பெற்றிருந்தால் உங்களுக்கு தட்டுப்பாடுகள் அகலும், தனவரவுகள் பெருகும், நினைத்தது நடக்கும், நிம்மதி பிறக்கும். சரி, திசாபுத்தி வலுவிழந்திருந்தால் என்ன நடக்கும் என்றால் நிதி பற்றாக்குறை ஏற்படும், நிம்மதி குறையும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் சுய ஜாதக அடிப்படையிலே பாக்கியஸ்தானத்தின் பலம் பார்த்து யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து எது மாதிரியான வழிபாடுகளை வைத்துக் கொண்டால் எப்படி வாழ்க்கை அமையும் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வ வழிபாடுகளை, சிறப்பு வழிபாடுகளை, பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமும் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும் என்று தெரிவித்து, இனி இந்த மாதம் 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு விரயங்கள் அதிகரிக்கும் மாதம். விரயஸ்தானத்திலே செவ்வாய் சனி இருக்கின்றார். எனவே விரயங்கள் அதிகரிக்கலாம். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் கூட ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய் குரு வீட்டில் இருக்கின்றார். குரு மங்கள யோகம் என்பார்கள். எனவே பொதுவாக ஒரு சுபகாரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. சித்திரை 7ஆம் தேதி சுக்கிர பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். சுக்கிரன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் அகலும். அதற்கு பின்னாலே சித்திரை 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வருகின்றார். 6க்கு அதிபதி புதன் வருகின்ற பொழுது உத்தியோகம் தொழிலே ஒரு நல்ல முன்னேற்றம். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினே சம்பவங்கள் நடைபெறும். சேமிப்பு உயரும். 10/5/2026 செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருகின்றார். ராசிநாதன் ராசிக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சொத்துக்களால் ஆதாயங்கள் கூட கிடைக்கலாம். இப்படிப்பட்ட இனிய மாதத்தில் உங்களுக்கு நாட்களெல்லாம் நல்ல நாட்களாக அமைய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். ஆனால் அந்த சுக்கிரன் சித்திரை 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வருகின்றார். எனவே மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கலாம். அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு அற்புதமான நேரம். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திருமண முயற்சிகள் கைகூடலாம். 2லே குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரப்போகிறது. பாக்கியலும் வசூலாகி பரவசமாகும். அதே நேரம் தொழிலே லாபம் சிறப்பாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நீங்கள் தீட்டி இருப்பீர்கள். அவைகள் வெற்றி பெறும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிக இனிய மாதம், அற்புதமான மாதம். மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற விதத்தில் இருக்கிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமை விரதமிருந்து நீங்கள் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வதோடு பிரதோஷ நாளிலே நந்தியை வணங்குவதும் நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு. யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். குரு பார்த்தாலும் கோடி நன்மை, சேர்ந்திருந்தாலும் கோடி நன்மை. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூட உண்டு. அது மட்டுமல்ல, தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். 10ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தில் சித்திரை 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12இல் புதன் வருகின்ற பொழுது மாதத்தின் கடைசி வாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உறவினர் வழியில் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வியாழக்கிழமை குரு வழிபாட்டையும் புதன்கிழமை அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அஷ்டமத்தில் ராகு. மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். அதே நேரத்தில் குருவும் மறைந்திருக்கின்றாரே என்று நீங்கள் நினைக்கலாம். 6க்கு அதிபதி 12இல் இருப்பதனாலே விபரீத ராஜயோகம் என்பார்கள். 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12இல் இருந்தால் விபரீத ராஜயோகம். திட்டமிடாமலேயே சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். அயல்நாட்டு பயணங்கள் கைகூடலாம். இதுவரை இருந்த தடைக்கற்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு படிக்கற்களாக மாறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். VRS பெற்றுக்கொண்டு வெளியில்
வந்து சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட சிலருக்கு உண்டு. சித்திரை 26ஆம் தேதி புதன் பயிற்சிக்கு பின்னாலே மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய நீங்கள் திங்கட்கிழமை தோறும் விரதமிருந்து சோமஸ்கந்தரை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அதிலும் கூட செவ்வாயும் இணைந்திருக்கிறார். மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமேனும் ஒரு பொறுப்பை நம்பி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். மனக்கசப்பு தரும் தகவல்கள் ஏராளமாக வரலாம். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். ஜென்மத்திற்கு ஏது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். மாத தொடக்கத்திலேயே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாகவே அமையும். அது மட்டுமல்ல, வாய்ப்பிருப்பவர்கள் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதோடு சூரியனார் கோவிலுக்கும் ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். விரயங்கள் கூடும். மருத்துவ செலவுகள் வரலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். அது மட்டுமல்ல, வீண் வம்பு வீடு தேடி வருகிறது என்று கூட நினைப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இருந்தாலும் ஒரு நன்மை என்ன என்றால், குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட இயலும். பணம் காசு உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தையும் தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான சூழல் உண்டு. பொதுவாக இந்த கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது எது செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. சித்திரை 26ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மாத கடைசியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் விதத்தில் சில நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய விஷ்ணு, இலக்குமி, அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசினர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றார். இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். பொதுநலம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். கேது பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிவிடும். 6ஆம் இடத்திலே புதன், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து மகாலட்சுமியை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம், இனிய மாதம். காரணம், உங்கள் ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய். மாத தொடக்கத்தில் உங்களுக்கு செவ்வாய் சனியோடு கூடி குரு வீட்டில் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் என்கின்ற இடத்திலும் 12ஆம் இடத்திலும் குரு பார்வை பதிகின்றது. குரு பார்த்தாலே கோடி நன்மை அல்லவா? அந்த அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும். தொழில் உத்தியோகம் வெற்றி நடை போடும். வியாபார போட்டிகள் அகலும். 4லே ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டு. இருந்தாலும் கூட நீங்கள் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. கேது பலம் நன்றாக இருப்பதால் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த தொழிலை தொடங்குவதற்காக ஆயத்தம் செய்யலாம். அதற்கு உங்களுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் பொன்னான மாதமாக அமைய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பொதுநலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாசிரம சனியின் ஆதிக்கம் இருந்தால் திட்டமிட்ட காரியங்களில் திடீரென மாற்றங்கள் ஏற்படும். இதை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டை சிந்தனை உங்களுக்கு உருவாகலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் தடைகள் ஏற்படும். தாய் வழி ஆதரவு குறையலாம். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க இயலும். என்றாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கின்றது. வரவை காட்டில் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் மாதம்தான். எனவே அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வணங்குவது நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி விலகிவிட்டது. இருந்தாலும் ராசிக்கு 8லே கேது. அந்த அஷ்டமத்தில் கேது இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் ஏராளமாக வரலாம், பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகலாம், ஆரோக்கிய சீர்கேடுகளும் வைத்திய செலவுகளும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொல்லையாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென இலாகா மாற்றங்கள் வரலாம், அல்லது நீங்கள் நினைத்ததை காட்டிலும் நினைக்க இயலாத இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல்கள் வரலாம். 6ல் குரு இருப்பதனாலே ஊரில் பகை என்பார்கள். எனவே உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இந்த மாதம் உங்களுக்கு தேவை. இருப்பினும் உங்களுக்கு சித்திரை 7ஆம் தேதி சுக்கிர பயிற்சிக்கு பின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதனாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். சித்திரை 7ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஆவதனாலே அந்த நாளிலே நீங்கள் சுக்கிர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் மாதம் கடைசி வரை உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விதத்தில் சில நல்ல சம்பவங்களும் நடைபெறலாம். எனவே இந்த மாதம் இனிய மாதமாக அமைய ராசிநாதன் சனி என்பதனாலே சனிக்கிழமை அனுமன் வழிபாடும் சித்திரை 7 சுக்கிர பயிற்சி அன்றைக்கு சுக்கிர பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. கும்பராசினர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன். மாதம் தொடங்குவதே உங்கள் ராசியில் தான். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். இருந்தாலும் செவ்வாய் சனி 2ல் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு சில சமயம் செயல்பட இயலாது. மன தடுமாற்றங்கள், மன கிளேசங்கள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகள், சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். எதையும் திருப்தியாக செய்ய முடியவில்லையே என்ற ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்குள் மேலோங்கலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட சித்திரை 7ஆம் தேதி சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருவதால் அதற்கு பிறகு கொஞ்சம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சித்திரை 26ஆம் தேதி புதனும் அவரோடு வந்து சேருகின்றார். புத சுக்கிர யோகம் வருகின்ற பொழுது இந்த 26க்கு மேல், அதாவது மாதத்தின் கடைசி வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய ஆதியந்த பிரபு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அனுமன் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மீனராசினர்களே, உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்கிளேசங்கள் ஏற்படும். கல்யாண முயற்சிகளில் தடைகள் வரலாம். கூட புதன் இருக்கின்றார். புதன் நீச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்று நினைத்தாலும் கூட மாத தொடக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தால் 9/5/2026 வரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அயல்நாடு செல்பவர்கள் தாய்நாடு திரும்பும் சூழலும், தாய்நாட்டில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல இயலாத சூழலும் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் பயணங்களை கூட நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்வதே நல்லது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய செவ்வாய்க்குரிய வழிபாடான முருகப்பெருமான் வழிபாடு, சனிக்குரிய வழிபாடான ஆஞ்சநேயர் வழிபாடு, புதனுக்குரிய வழிபாடான விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ராசிநாதன் குருவை பலப்படுத்த வியாழந்தோறும் விரதமிருந்து குரு பகவானை வணங்குவதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையும். 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமையவும், எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமையவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.